அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சட்டத்தரணி நுஷ்ரா நஜ்முடி. மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வந்து கொண்டிருக்குது. அப்போ இதில் நிறைய பேர் ஆர்வமாக இப்போ புதிய வாக்காளர்கள் சேருவாங்களே, 18 வயசு அடைஞ்சிட்டோம், நாங்கள் ஐடென்டி எடுத்துட்டோம், நாங்கள் போட போகிறோம், நாங்கள் அவருக்கு போட போகிறோம், இவருக்கு போட போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் புதிய வாக்காளர்கள் சேருவாங்களே. இப்போ வாக்காளர்கள் எப்படி அடையாளப்படுத்தப்படுறாங்க, வாக்காளர்கள் என்றால் யார் என்றதை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். ரைட். அப்போ வாக்காளர் என்றது, அதாவது ஒரு தேர்தலில் வாக்களிக்கிறது என்றது எங்களுக்கு அரசியல் அமைப்பால் வழங்கப்பட்ட அடிப்படை உரிமை. சரி. அப்போ இது உறுப்புரை 4 சப்செக்ஷன் இல வழங்கப்பட்டிருக்கிற உரிமை தான் எங்களுக்கு வாக்களிக்கிற உரிமை. இதில் பிரசிடென்ட் எலெக்ஷன் அறிக்கலாம், பார்லிமெண்ட் எலெக்ஷன் அறிக்கலாம், லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷன் அறிக்கலாம், அல்லது ரெஃபரண்டம். அது எதாக இருந்தாலும் வாக்களிக்கிற தகுதி யாருக்கு இருக்குது என்று சொன்னால், முதலாவது அவங்க ஒரு சிட்டிசன், அதாவது இலங்கை பிரஜையாக இருத்தல் வேண்டும். முதலாவது குவாலிஃபிகேஷன் அதுதான். இரண்டாவது 18 வயதை பூர்த்தி அடைந்த ஒரு நபராக இருக்க வேண்டும். ரைட். மூணாவது தேர்தல் இடாப்பில் தனது பெயர் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். அப்போ இந்த 3 குவாலிஃபிகேஷனும் கட்டாயமான குவாலிஃபிகேஷன். ஏன் நான் இது இப்போ உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறோம்டா, இப்போயும் எங்களுக்கு டைம் இருக்கு. எங்களோட பேர் தேர்தல் இடாப்பில் இருக்குதா, அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் தேர்தல் அலுவலகத்தோட தொடர்பு கொண்டு எப்படி நாங்கள் அதை இன்க்ளூட் பண்ணிக்கொள்வது. நாங்கள் எங்களோட ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் தானே, அப்போ நாங்கள் வேஸ்ட் ஆக்காமல் எப்படி அதை செஞ்சு கொள்ளலாம் என்றதுக்காக வேண்டித்தான் உங்களுக்கான ஞாபகம் ஊட்டல். இது புதிய வாக்காளர்களுக்கான ஞாபகம் ஊட்டல். சரியா. அப்போ 18 வயசு அடைஞ்சிச்சு, நான் ஐடென்டி கார்டு எடுத்துட்டேன், நான் மேஜர் ஆகிட்டேன், ஏண்ட ஓட்டு வெற்றி வேட்பாளர்களுக்கு மட்டும்தான் என்று இருக்கிற இளம் சமுதாயத்தினர் உங்களோட ஓட்டு வாக்காளர் இடாப்பில் உங்களோட பெயர் இருக்குதா என்றதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆகவே 3 விஷயம் கட்டாயம் தேவை. ஒன்று, இலங்கை சிட்டிசன், அதாவது இலங்கை பிரஜையாக இருத்தல் வேண்டும். 18 வயதை பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும். மூணாவது தேர்தல் இடாப்பில் தனது பெயர் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். சிலாக்களுக்கு தேர்தல் இடாப்பில் பெயர் வராது. ஏனென்று கேட்டால், சிலாக்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் இல்லை என்றதால, கூலி வீட்டுக்கு மாறி மாறி இருக்கிறதால அவங்க ஒரு இடத்துல ஒரு பேரை போட்டிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஆக்கள் என்ன செய்யணும் என்றதை கிட்ட உள்ள கிராம சேவகட்ட போயிட்டு சந்திச்சு அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கோங்க. என்னென்னு கேட்டால், ஒவ்வொரு வாக்கும் முக்கியமான வாக்கு. ஆகவே நாங்கள் போடுற ஒவ்வொரு வாக்கும் முக்கியமான வாக்கு. ஏற்கனவே தேர்தல் இடாப்பில் பேர் இருக்கிற ஆக்கள் உங்களோட வாக்குரிமையை அலட்சியம் செய்ய வேணாம். என்ன கேட்டால், நிறைய பேரோட பேசுகிற நேரம் அவங்க சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், என்ன செய்ய, யாருக்கு போட்டு என்ன செய்ய, நாங்கள் சம்பாதிச்சா தான் எங்களுக்கு என்றது உண்மை. 100க்கு 100% உண்மை. நாங்கள் யாரையும் எதிர்பார்த்து வாழ வேண்டிய தேவையில்லையே, நாங்கள் சம்பாதிச்சா தான் எங்களுக்கு. ஆனால் ஒரு நாட்டை சிறந்த முறையில் ஆட்சி செய்கிறதுக்கு ஒரு ஜனாதிபதி எங்களுக்கு தேவை. அப்போ அந்த ஜனாதிபதியை தெரிவு செய்கிறதுக்கு நீங்கள் உங்களோட வாக்கை பயன்படுத்த வேணும். ரைட். அது நான் யாருக்கும் இவங்களுக்கு போடுங்க அவங்களுக்கு போடுங்கன்னு சொல்ல போகிறது இல்லை. ஏனென்று கேட்டால், எங்களுக்கு சுயமாக சிந்திச்சு சுயமாக முடிவெடுக்கிறதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்குது. அதுவும் அரசியல் அமைப்பில் எங்களுக்கு தரப்பட்ட ஒரு உரிமை தான். எந்த மனசாட்சிக்கு, எந்த சுய சிந்தனைக்கு எது சரின்னு படுதோ அதை நாங்கள் செய்யலாம். ஆகவே எங்களுக்கு அல்லாஹ் புத்தியை தந்திருக்கிறான். தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளர்களில் ஒவ்வொரு ஆக்களுடையும் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியிடப்பட்டிருக்குது. அதில் இருந்து பாருங்கள், நாட்டிட நலனுக்கு, நாட்டிட எதிர்காலத்துக்கு எந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எங்களுக்கு சிறந்த ஒரு தீர்வு இருக்குது. நாங்கள் இந்த ஜனாதிபதி வேட்பாளருக்கு எங்களோட வாக்க போட்டோம் என்று சொன்னால் எங்களோட நாட்டிட எதிர்காலம் நல்லா இருக்கும், பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்காமல் சிறப்பாக எங்களோட எதிர்காலத்தை அமைச்சு கொள்ளலாம் என்றதை பாருங்கள். அடுத்தது நிறைய வீடியோஸ் வருது, ஒவ்வொரு வேட்பாளர்கள் பேசுகிற வீடியோஸ் எல்லாம் வருது. அதில் பாருங்கள், தியரியை மட்டும் பேசுகிறாங்களா,
தியரியோடு சேர்த்து ப்ராக்டிக்கல் எப்படி எஃபெக்ட் பண்ண போகுதுன்னு பேசுகிறாங்களா, இல்லாட்டி அடுத்தவங்களோட பலாயம் மட்டும்தான் பேசுகிறாங்களா என்றதையும் பார்த்து நீங்கள் சிந்திச்சு செயற்படுங்க. இந்த எலெக்ஷனில், அதாவது இந்த 2024 ஜனாதிபதி எலெக்ஷனில் நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டால், இனவாதம் என்றது முற்றாக துடை தெரியப்பட்டுள்ளது. எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளரும் இந்த இனவாதத்தை கையில் எடுக்க இல்லை என்றது ஒரு பெரிய ஒரு வெற்றி இலங்கை மக்களை பொறுத்தவரையில். என்னென்னு கேட்டால், ஒவ்வொரு தேர்தலும் இந்த இனவாதத்தை மூலதனமாக போட்டு தான் நடந்துச்சே தவிர அபிவிருத்தியெல்லாம் உள்ள விஷயம். ஒரு சமூகத்தை பகைச்சி ஒரு சமூகத்துக்கு மேலே இனவாதத்தை ஏற்படுத்தி அப்படித்தான் நடந்துச்சு. ஆனால் அல்ஹம்துலில்லாண்டு இந்த ஒரு தேர்தல் தான் சிறுபான்மையினருக்கும் சமமாக மதித்து இனவாதம் என்ற ஒரு பேச்சுக்கே இடமில்லாமல் தேர்தல் பிரசாரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். எதிர்காலத்திலேயும் எந்த சமூகத்திற்கும் இந்த இனவாத பிரச்சனைகள் வராமல் சுபீட்சமான ஒரு இலங்கையை, எங்களுக்கு இலங்கையை ஆள்ற ஒரு ஜனாதிபதியை தாரத்துக்கு அல்லாஹ் அருள் புரியணும். ஆட்சியாளர்களை நியமிப்பது அல்லாட ஏற்பாடு தானே. அல்லாஹ் நினைச்சா எந்த ஆட்சியாளரை, எந்த ஒரு ஆளையும் ஆட்சியாளராக நியமிப்பது என்றதுக்கு சிறந்த உதாரணங்கள் நிறையவே இருக்குது. ஆகவே எங்களோட வாக்கை நாங்கள் சிந்திச்சு நாங்கள் வாக்களிப்போம். மேன்மேற்றம் நடக்கிறது அல்லாட ஏற்பாடு. இறைவண்ட நாட்டப்படி எமக்கு ஒரு சிறந்த ஒரு ஜனாதிபதி தர வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்தவனாக மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.